ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 13, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் ரிலேட்டட் இஷ்யூவை தான் பேசியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த லாக்டவுன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா நிறைய ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 1-2 கொஷின்ஸ் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கீம் ரிலேட்டடோ அல்லது ஏதாவது என்னென்னா இந்த ரெஸ்கியூ ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது ரிலேட்டடான பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நீங்கள் மறுபடியும் இந்த நியூஸை படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அலோஸ் ஃபர்ம்ஸ் டு நெகோஷியேட் வித் ஸ்டாஃப் ஆன் லாக்டவுன் வேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்டவுனில் நமக்கு 2 பேருக்குமே இஷ்யூ. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. இந்த 2 பேருக்குமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் இஷ்யூ அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 பேருடைய கன்சர்னை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இந்த 2 பேருடைய இதையும் அட்ரஸ் பண்ணுற போது கவர்மெண்ட் ஒரு சப்சிடி விஷயங்களை ப்ரொவைட் பண்ணலாம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாரும் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு என்ன ஃபுல் டே சேலரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா அவங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஓகேங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இப்போ அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அப்படி ஒன்று கொடுக்கலாட்டி உங்களை தூக்கி உள்ளே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் எப்படி மெயின்ஸுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டேர்ம்லையும் சப்சிடி டேர்மில் மட்டும்தான் நீங்கள் யோசிக்க முடியும், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் புட்ஸ் ஆஃப் டிசிஷன் ஆன் ஸ்டேட் ஜிஎஸ்டி டியூஸ் டில் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நியூஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னென்னா கட்டாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த கவுன்சில்ஸ் ரிலேட்டடாக என்னென்னா இந்த மீட்டிங் ரிலேட்டடாக கொஷின் கேட்க போகிறது கிடையாது. இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில், ஓகேங்களா, ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. ஜிஎஸ்டியில் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடியே கேட்டாங்க எந்தெந்த டேக்ஸ்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மேபி அகெயின் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி டேக்ஸஸ் என்னென்ன வருது அப்படின்ற பேசிக் நாலேஜை மட்டும் வளர்த்துக்கோங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட அந்த மீட்டிங் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. இதில் பர்டிகுலராக செஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ செஸ்னால் என்ன அப்படின்றது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செஸ்னால் எத்தனையோ தடவை நம்ம ரிப்பீட்டடாக இதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு செஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு. ஸோ அதனால் அகெயின் அண்ட் அகெயின் இதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த பர்டிகுலர் நியூஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நேபாள் பார்டர்லையும் பாகிஸ்தான் பார்டர்லையும் என்னென்னா ஃபயரிங் நடந்திருக்கு. அந்த ஃபயரிங்கில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆட்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அடுத்த நியூஸாக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பாகிஸ்தானோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நேபாளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். அதில் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக வேணால் எழுதலாம். அதுவும் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது நார்மலாக ஆக்சிடென்டலாக நடக்கும் அல்லது அவங்க இது பண்ணியே நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். இன்றைக்கி எடிட்டோரியலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த இம்பார்ட்டனும் இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த ரேசிசம் ரிலேட்டடாக நம்ம பார்த்தது தான். மறுபடியும் அவர் கொஞ்சம் ஹையர் இங்கிலீஷில் பேசியிருக்காப்புல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்டு எஜுகேஷன் இஸ் டைல்யூட்டட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீம்டு எஜுகேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னத்தை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் எஜுகேஷன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் அ டைல்யூட்டட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எஜுகேஷனில் முக்கியமான என்னென்ன ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்டு எஜுகேஷன் எப்படி டைலூட்டட் எஜுகேஷன் அப்படின்றதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்னன்னா யூஜிசியோட ஸ்கீம்ல இருந்து போகலாம். யூஜிசியில் நமக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ், ஹியூமானிட்டி சப்ஜெக்ட் ரிலேட்டட் லைக் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்ஸு, பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான கிரிமினாலஜி, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக நீங்கள் படிக்கலாம். அது எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்வயம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ ஓப்பன் இது வந்து ஸ்கீம்ங்க, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம். அதுக்கு கீழே ஸ்வயம், இப்போ நம்ம எப்படி கூகுளில் போயிட்டு நமக்கு தேவையானது தட்டுறோமோ அதே மாதிரி இந்த ஸ்வயம் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இந்த கோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றப்ப நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வரும். ஸோ நம்ம அதை அட்டன் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க டியூ டு திஸ் லாக்டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன், அதாவது நாலேஜ் ஷேரிங் அப்படின்றது நம்ம டூரிங் திஸ் லாக்டவுன் பீரியட்லையும் இந்த நாலேஜ் ஷேரிங், இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், இன்டெலெக்சுவல் ஷேரிங் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு between student and teacher. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டியூ டு ஆன்லைன் கோர்ஸ், பெண்களோட அந்த என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் டு ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்களோட சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியன்றதுனால நம்ம காலேஜ் இந்த இதெல்லாம் அனுப்புறது கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சுடுறாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக அவங்க வீட்டில் இருந்தே படிக்கலாம், காலேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெண்கள் வந்து ஈக்குவலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வந்து என்னென்னா பாசிட்டிவான விஷயம். இன்னொரு தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இந்த பர்டிகுலர் எமர்ஜென்சி பீரியட்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஜுகேஷனல் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஈஸியாக த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். இதில் முக்கியமாக வந்து என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது டைரெக்டாக நீங்கள் போய் படிக்கிற எஜுகேஷன், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இந்த நாலேஜ் ஷேரிங் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்கூல் எஜுகேஷன் போய் படிக்கிறீங்க அப்படின்னா டைரெக்ட் கான்டாக்ட் வித் டீச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஒரு நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டைரெக்ட் கான்டாக்ட் வித் உங்களுடைய டியூட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி டைரெக்ட் கான்டாக்ட் வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு பாசிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான். ஓகேங்களா, அதுவும் இந்த டைரெக்டாக நீங்கள் எஜுகேஷன் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வயம் போர்ட்டலில் மேக்ஸிமம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹியூமனிட்டி சப்ஜெக்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், மெடிசின்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதில்ல. ஏன் அதெல்லாம் கொடுக்கறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து லேபார்டரி பேஸ்டு எஜுகேஷன், அதாவது அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், மெடிசின் இதெல்லாம் லெபார்டரியில் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அந்த எஜுகேஷன்லாம் வந்து ஆன்லைனில் கொடுக்க முடியாது. பட் இந்த பேச்சுலர் ஆஃப் சோஷியாலஜி, பேச்சுலர் ஆஃப் பபார்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்க அதர் கோர்சஸ் எல்லாமே லெபார்டரி பேஸ்டு கிடையாது. இட் இஸ் எ டீச்சிங் பேஸ்டு, அது தியரி பேஸ்டுன்றதுனால ஆன்லைன்லேயே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் போயிட்டுருக்கு. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஜுகேஷனில் நம்ம டைரெக்டாக போய் படிக்கிறோம் பார்த்தீங்களா, படிக்கிற எஜுகேஷன் ஒவ்வொரு எஜுகேஷனுமே லெபார்டரி பேஸ்டு எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அதை வந்து ஒரு எஜுகேஷனல் ஒரு கிளாஸ் ரூம் லெபார்டரி அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா அந்த லெபார்டரிக்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ரிலேட்டட் டு நாலேஜ் ஷேரிங், ரிலேட்டட் டு இன்டெலிஜென்ஸை வந்து என்னென்னா நம்ம காட்டுறது, அண்ட் ரிலேட்டட் டு டிபேட். ஓகேங்களா, ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற டிபேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோஷியல் ரிலேஷன்ஷிப், இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்டர்ஸ் ஒரு லெபார்டரி மாதிரி ஆக்ட் ஆகுது அந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம டைவர்சிஃபைடு பீப்புள் அண்ட் இன்க்ளூசிவாக எல்லாருமே நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் அட்ஜஸ்டிங் வித் அதர் பீப்புள் அப்படின்றப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் எனாபிளிங் நம்மளுடைய ஓன் இன்டர்னல் கேரக்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெருகேற்றுறோம். ஓகேங்களா, ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ பர்டிகுலராக இந்த கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி நாட் அ கிளாஸ் ரூம், இட் இஸ் என்னன்னா ஒரு லெபார்டரி அப்படின்றதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் அதோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் ரூமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணாமல், இப்போ ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஜஸ்ட் சீட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. த்ரூ ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்கறதுனால
உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கனெக்ஷனில் கிட்டத்தட்ட 50-100 பேரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த 50-100 பேரை ஜாயின் பண்ணணும், ஒரு காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல சீட்டிங் ஃபெசிலிட்டி, பெஞ்சு, ஃபேனு, ஏசி இதெல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹையர் காஸ்ட் போகும். பட் என்னன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, சீட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி சீட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரியான அந்த பிளான்ஸ் ரிலேட்டட் டு பெட்டர் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறது இல்லை அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக வந்துன்னா கிளாஸ் ரூம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது இஸ் அ பொட்டன்ஷியல் எஜுகேஷன், இட் இம்ப்ரூவ்ஸ் தி சாலிடாரிட்டி இன் தி சொசைட்டி அப்படின்றதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்ட்ரீம்டு எஜுகேஷன் இஸ் அ டைலூட்டட் எஜுகேஷன் அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெசர்ட் க்ளவுட்ஸ். இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தானில் போய்கிட்டு இருக்க பிரச்சனையை பொறுத்து ராஜஸ்தானில் என்ன பிரச்சனை போகுது. இப்போ ராஜஸ்தானில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 200 சீட்டுங்க. ஓகேங்களா, இந்த 200 சீட்டில் காங்கிரஸ்ட்ட எவ்வளோ இருக்குன்னா 107 சீட் இருக்குது, பிஜேபிட்ட எவ்வளோ இருக்குன்னா 76 சீட் இருக்குது. ஓகேவா, இப்போ 107 சீட்டுங்கிறது இட்ஸ் அ பெட்டர் கண்டிஷன். ஸோ அதனால் வந்து அவங்க ஆட்சி 5 வருஷம் தொடர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ லாபி இன் பேக்ரவுண்ட். பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அதாவது மற்ற கட்சி சொல்கிறத நான் சொல்கிறேன், அதாவது பேப்பர்லையும் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறேன். பிஜேபி என்ன பண்ணுறாங்களா, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறது. ஓகேவா, அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கூவத்தூரில் கொண்டு போயிட்டு எல்லா எம்எல்ஏயும் வச்சாங்க. கர்நாடகாவில் வந்து பிரச்சனை பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் பிரச்சனை பண்ணாங்க, மத்திய பிரதேஷில் பிரச்சனை பண்ணாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவாவில் பிரச்சனை நடந்துச்சு, எல்லாமே பிஜேபி பிரச்சனை தான். பார்த்தீங்கன்னா தெரியும், கோவாவில் பிரச்சனை நடந்துச்சு, அருணாச்சல் பிரதேஷில் பிரச்சனை நடந்துச்சு. ஓகேங்களா, இப்படி எல்லா இடத்துலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு கட்சிகள் ஆட்சியில் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்மியான சீட்டோட என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது எந்த வகையில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடக்கிறதா நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் சரி, நியூஸ் பேப்பரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர் இஸ் எ டெமோக்ரஸியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபால்ட்டு கிரியேட் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய டெமோக்ரஸியில் ஜஸ்ட் எம்எல்ஏவோட நம்பர் இருந்தால் போதும், நமக்கு வந்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு we can சிஎம் ஆகலாம், எதுவும் ஆகலாம். பட் பீப்புளோட சப்போர்ட் இப்போ 107 சீட்டு யார் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ பீப்புள் வந்து யாரை தான் ஆட்சியில் அமர்த்துறதுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸை தான் வைக்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி எம்எல்ஏவோட கணக்கு அதிகமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 76 சீட் இருக்கிற பிஜேபி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த கட்சியோட எம்எல்ஏஸை வாங்க ட்ரை பண்ணுறாங்க. சரி, கட்சியோட எம்எல்ஏ இந்த பக்கம் தாவிட்டு அவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா போகுமே, அது கரெக்டு தானே? எஸ், ஆன்டி டிஃபெக்ஷன் லா போகும். பட் ஆஸ் பர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட் ஒரு சட்டமன்றத்தில் உங்களுக்கு பலத்தை நிரூபிக்கணும். ஓகேங்களா, பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்கில், ஓகேங்களா, பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 50% +1 இருந்தால் போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இவங்ககிட்ட 107 சீட் இருக்குது, இவங்ககிட்ட ஒரு 80 சீட் இருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக வந்து 200 சீட்டு. ஓகேங்களா, சாரி 107ங்க பாருங்க, இது வந்து என்னென்னு பார்த்திக்கோங்க 120 சீட்டு. ஓகேங்களா, இவங்ககிட்ட ஒரு 80 சீட்டு, இது வந்து 200 சீட்டு. ஏதோ ஒரு கட்சிட்ட 120 சீட்டு, இன்னொரு கட்சிட்ட 80 சீட்டு, டோட்டலாக அந்த அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 200 சீட்டுன்னு வைங்களேன். இப்போ இந்த 200 சீட்டில் 101 சீட்டு இருந்தால் நார்மலாக எல்லாரும் வந்து அந்த அவைக்கு வந்து 101 சீட்டு இருந்தால் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்னைக்கு மீட்டிங்க்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் தான் வந்திருக்காங்க. இல்லாட்டி அன்னைக்கு மீட்டிங்க்கு ஒரு 150 பேர் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த 150 பேரில் காங்கிரஸ், ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், காங்கிரஸுக்கு வந்து 120 பேரில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 பேர் தான் வந்திருக்காங்க அன்னைக்கு. ஸோ மற்றவங்க யாரும் 50 பேர்கிட்ட வரல. ஆனால் பிஜேபியால் ஆளுங்க 80 பேர் வந்தாச்சு. அப்போ 80 பேருங்கிறது 150ல் உங்களுக்கு 50% +1 தாண்டி இருக்குது. அப்போது அன்னைக்கு வந்து ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அல்லது தன்னோட ஆட்சி பலத்தை நிரூபிக்கிறதுக்கு நடத்துனாங்கன்னா ஒரு ஓட்டிங், அந்த எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்மளுடைய டெமோக்ரஸியில் இருக்க முக்கியமான ஃபால்ட்டு. ஓகேங்களா, இந்த ப்ரெசன்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் தான் இருக்கே தவிர உங்களுக்கு ஓவரால் எண்ணிக்கையில் +1 அப்படின்றது இல்லை. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் இதெல்லாம். ஸோ இதுக்கடுத்து இந்த தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இது வேணாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்லேயும் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்ஏசி இந்த பிரச்சனை தான் இருக்குது. அதேமாதிரி இந்த ராஜஸ்தான் இஷ்யூ தான் இருக்குது. இதை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கமிட்டட் டு
கோட்டா சேஸ் நட்டா. அதாவது என்னென்னு கோட்டானா என்னன்னு நமக்கு தெரியும். கோட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குற ரிசர்வேஷன் தான் கோட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் எப்போவுமே இந்த கோட்டா அப்படின்ற வார்த்தை எடுக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை பற்றி படிச்சுக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ். இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு மெயின்ஸில் கொஷினாக கேட்போம். ஒன்று ரிசர்வேஷன்ன்ற வேர்டை கொடுப்பான், இல்லது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வேர்டை கொடுப்பான். அப்போ இந்த ரெண்டு வேர்டுக்குமே மீனிங் வந்து ஒரே மாதிரி மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல்லையும் நாங்கள் பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்போவுமே வந்துன்னா லைக் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரியான இந்த நியூஸ் இப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்கல அப்படின்னா அவர் வந்து என் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. பட் ரிசர்வேஷன் இஸ் இன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அது ரிசர்வேஷன்ற வேர்டு இருக்கிறதுனால இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் ரைட் பட் இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குன்னு தனியாக சில அதிகாரங்கள் இருக்குது. பட் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸுக்கு அதிகாரங்கள் அது கிடையாது. ஏன்னா கவர்மெண்டால் நினச்சா கொடுக்க முடியும், இல்லாட்டி கொடுக்க முடியாது. அதுதான் கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் கட்டாயம் கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். பட் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டிகல் 300 இருக்குது. பட் இருந்தாலும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ கொடுக்குறாங்களான்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்லேயும் எதுவும் இல்லை. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு நியூஸ்லேயும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. எக்கனாமிக் பிஸ்னஸ் காலத்துலையும் எதுவும் இல்லை. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.